இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள்
பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு 12 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வரப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தல திரு அவை இன்று மார்க் நற்செய்தியாளரை கொண்டாடுகிறது. அவர் பெயரால் அவர் நாம விழாவை கொண்டாடுகின்ற யாவருக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெல்லாம் சென்று நற்செய்தி பறைசாற்றி தன்னுயிரை மாய்த்து கொண்ட இவரை போல முடிந்த அளவுக்கு நாம் கடல் கடந்து செல்லாமல் இருந்தாலும் இருக்கிற இடத்திலே நம்முடைய நற்செய்தியாக நாம் வாழ்வதற்கும் மாறுவதற்கும் முயற்சிகளை எடுத்தாலே இந்த திருவிழா கொண்டாடுவதிலே நமக்கு அர்த்தம் இருக்கதாக நான் காண்கிறேன். இந்த மார்க் நற்செய்தியாளர் ஒரு மிகச்சிறந்த நற்செய்தி அறிவிப்பு பணியாளர் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி என்றால், முதலில் அவர் பவுலோடு சேர்ந்து நற்செய்தி அறிவித்தார். அதன் பிறகு தூய பேதுருவோடு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். இறுதியாக இவர் அலெக்சாண்ட்ரியா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் என்று வரலாறு சொல்கிறது. அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று கொஞ்சமேனும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை தெரிந்து கொள்ளவும், பறைசாற்றவும், வாழ்வாக்கவும், எல்லா மக்களுக்கும் அறிவிக்கவும் நம்மை
தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான சிந்தனையிலே இன்றைக்கு ஈடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கூறியதாக மார்க்கு நற்செய்தியாளர் கூறுவார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன கட்டளையை மார்க்கு நற்செய்தியாளர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறியை நம்முடைய அன்றாட இயல்பான வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ முயற்சி எடுப்போம். மலையும் உறவும் கடலும் கடந்து சென்றுதான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற நீதி இல்லை. இருக்கிற இடங்களிலே, தடங்களிலே, பணியாற்றுகிற இடங்களிலே இந்த நற்செய்தி அறிவிப்பை நாம் தொடங்கிவிட்டாலே போதும், அது முடிவடையும். நம்மால் முடிந்த அளவுக்கு, எதிர்பார்ப்பதற்கு மேலாக வேண்டாம், முடிந்த அளவுக்கு நாம் செய்தாலே போதும். உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்வார், அதாவது மனுஷங்களை நம்பிக்கை எப்படி வேறுபடுத்தி காட்டுவார். எல்லாவற்றையும் நம்புகிறவர்கள் எதையும் நம்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கின்ற நம்பிக்கையாளர்களும் உண்டு. இவங்க எல்லாவற்றையும் நம்பிடுவாங்க. மோசமான சந்தேக பேர் வழிகள் இருப்பாங்க. இவர்கள் எதையுமே நம்பாதவர்கள். அதாவது வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பெற்றவர்கள் எல்லாத்தையும் நம்புவதில்லை. எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப வேண்டும், அதான் நம்பிக்கை. எதை நம்புவது, எதை தவிர்ப்பது என்ற தெளிவை யார் பெறுகிறார்களோ அவர்களே உண்மையான நம்பிக்கையாளர்கள். இவர்கள் நல்ல உறவை கட்டி எழுப்புவார்கள், இறைவனோடும், தன்னோடும், பிறரோடும், இயற்கையோடும். இறைமகன் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற நம்பிக்கை இத்தகையது. அவர்களால் மட்டுமே இறை புதுமையை காண முடியும் என்று வலியுறுத்துகிறார். எவ்வாறு எனில், இயேசு இறந்தவுடனே சீடர்கள் அவர்களின் பழைய பணியினை தொடர்கிறார்கள். மக்கள் மெசியாவாக பார்த்த இயேசுவின் வரவே மாட்டார் என்ற மாய இருளுக்குள் தள்ளப்பட்டார்கள். எத்தகைய இருள் திரை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திறப்பாளர்களாக சீடர்களை அனுப்புகிறார். ஏனென்றால் சீடத்துவம் இயேசுவுடன் இருப்பதிலும், நற்செய்தியை பறைசாற்றுவதிலும், தீய சக்திகளை அகற்றுவதிலும் அடங்கியிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டி அதற்கு வேண்டிய பயிற்சியை சீடர்களுக்கு அளித்துள்ளார். அதனால் இதிலும் பல பிரச்சனைகள் எழுந்தன. ஒருவன் காட்டி கொடுத்து கசப்பான அனுபவத்தை பெறுகிறான், மற்றொருவன் கை கழுவி துரோகமான அனுபவத்தை பெறுகிறான். இந்த மத்தியில்தான் உயிர்த்த ஆண்டவர் மக்கள் மத்தியில் நம்பிக்கையின் செய்தியை பறைசாற்ற ஆணையிடுகிறார். இந்த நம்பிக்கையின் செய்தி தருகிற தாக்கத்தையும் சீடர் வழியாக எடுத்து கூறுகிறார். நமது வாழ்விலே நம்பிக்கையின் வழி தாக்கத்தை பெற்றிருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையின்மையின் வழி வருகின்ற தாக்கத்தை பெற்றிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. உயிர்த்த மாட்சிமிகு ஆண்டவரை இயேசுவை உம்மை போற்றுகிறோம். இறைவா, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறி உமக்கு சான்று பகர்ந்து நற்செய்தி அறிவிக்கின்ற பேற்றினை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட
மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த
திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.